அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வு ஆன்சர் கீ எப்பொழுது வெளிவரும் என்ற மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பதிவில் நாம் பார்ப்போம். ஸோ எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் ஒரு 10 to 15 நாள் அப்படின்ற தேதியில் நாட்களில் ஆன்சர் கீ வெளியிட்டுருவாங்க. இந்த எஸ்ஜிடி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆன்சர் கீ வெளியிடல. ஸோ அதனால் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மாணவர்களிடமே இருக்குது. வெகு விரைவில் அதற்கான ஆன்சர் கீ வெளியிட இருக்காங்க. நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு பதிவு போட்டிருந்தோம், இந்த கட் ஆஃப் பற்றி போட்டிருந்தோம். அதுக்கடுத்து எல்லாத்தையும் விசாரித்து மீண்டும் அடுத்து ஒரு கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிற கட் ஆஃப் தான் எல்லாருமே இது வரைக்கும் நாங்கள் பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் கீ வெளியிட்ட பிறகு டோட்டலாக எப்படி எல்லா ஸ்கோரிங் இருக்குன்றது ஓரளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆன்சர் கீ படி இருந்ததை நான் முன்னாடி பதிவிலே நான் போட்டேன் கட் ஆஃப். பட் எஸ்ஜிடி தேர்வை பொறுத்த வரைக்கும் வேக்கண்ட் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆனது. மீண்டும் இந்த ஆன்சர் கீ வெளியிட்டு அடுத்து வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபைனல் லிஸ்ட்டு, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி கூடுதலாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம ஏற்கனவே முன்னாடி பதிவுலாம் போட்டிருக்கோம். ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இப்போ இந்த இடமாற்றல் மாறுதல் இதெல்லாம் முடிந்த பிறகு இருக்குது அப்படின்றது போட்டிருக்காங்க. அதில் இந்த இதுலேயே எவ்வளோ பேர் போட முடியுமோ அதை ஆட் பண்ணி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 5,000க்கு மேலே இடைநிலை ஆசிரியருக்கான வேக்கண்ட்டு இருக்குது அப்படின்றது காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ எழுதியிருக்கிறவங்க காம்படிட்டர் மொத்தமே பார்த்திங்கன்னா 25,000 பேர் தான். ஸோ மற்ற எந்த தேர்வாக இருந்தாலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதி அதிலேருந்து செலக்ட் ஆவாங்க. இப்போ எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் குறைவான மாணவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அதே போல் யூஜி நியமன தேர்வுமே ஒரு 37,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வுக்கு காம்படிட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்கள் இன்னும் கூடுதலான வேக்கண்ட் ஆட் பண்ணாலும் பண்ணுவாங்க. லேட் பண்ணுறது பார்க்கும்போது இதிலே எல்லாமே பண்ணி போட்டாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் கீ வெளியே வந்துடும். யாருமே இப்போ லேட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லை. இந்த மந்தில் இந்த வீக்லேயே கூட விடலாம். பட் அதிகபட்சம் இந்த மந்தில் ஆன்சர் கீ விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் மந்தில் மற்ற ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் கீ விட்டாங்கன்னாவே ஒரு சடன் டைம் டேட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் அந்த ஆன்சர் தவறாக இருந்ததுன்னா அது ப்ரூஃபோட இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணலான்னு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஃபைனல் ஆன்சர் கீ லிஸ்ட் போட்டு செலெக்ஷன் லிஸ்ட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த தேர்வு ஏற்கனவே ஒரு மாதம் தள்ளி போனது, எக்ஸாம் முடித்தாச்சு. ஸோ மீதி எல்லாமே நடக்கும். அதனால் ஒரி பண்ணிகிட்ருக்க வேண்டியதில் எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவில் ஆன்சர் கீ வர உள்ளது. இன்றைக்கி கூட இன்னும் வரலாம், நாளைக்கு வரலாம். பட் என்ன ரெடியாக இருக்குது, விடுறது கவர்மெண்ட் விடுறது அதிகபட்சம் இந்த மந்தில் வந்துடும். நீங்கள் 1 or 2 டேஸில் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதிகபட்சம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வெளியிட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அவளுடன் காத்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.